மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.3 அதில் 4th சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஃபார் 2.5 இயர், 2.5 வருஷத்துக்கு ஆன் 4,000, 4,000 ரூபாய்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கான். அட்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10% per annum. சரிங்களா? இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் இயர்லின்னு கொடுத்துருக்கான். அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுதுன்னா வருஷம் வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்டில் கொடுத்துருக்கான். சரிங்களா? இதுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சொல்யூஷன் எழுதிக்கங்க. பிரின்சிபல் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்கான், ருபீஸ் வந்து 4,000, அதை எழுதிக்கங்க. நெக்ஸ்ட்டு 6 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான், 10%, காம்பவுண்டட் இயர்லின்னு கொடுத்துட்டான். அப்போ n ஈக்குவல் டு 2.5 இயர்ஸ் போட்டுக்கோங்க. சரிங்களா? இது எப்படி இருக்குது, 2.5 இயர்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்குங்களா, A B by C இயர்ஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி கொடுத்துருந்தோம்னாவே ஃபார்முலா என்னென்னா அமௌண்ட் A ஈக்குவல் டு P ப்ராக்கெட்டில் 1 + R/100 பவரில் A, திரும்ப ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்க 1 + B by C இன்டூ R/100. இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ஏன் சார்னா இது ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கான் இயரை, அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்கிற வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன பண்ணுவோம், பியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கான், 4,000, திரும்ப 1 ப்ளஸ் ஆரோட வேல்யூ 10/100. இங்கே பவரில் இங்கே என்ன கொடுத்துருக்கான் வருஷம், இங்கே 2 கொடுத்துருக்கானா. அப்போ என்ன பண்ணுறோம், ஏவோட வேல்யூ 2ன்னு வச்சுக்கோ. திரும்ப ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 1 + B by Cன்னு கொடுத்துருக்கானா. அப்போ இதுக்கு பக்கத்தில் இது B இது C. அப்போ என்ன வரும், 1/2 இன்டூ ஆரோட வேல்யூ மறுபடியும் என்ன கொடுத்துருக்கான், இங்கே 10 தானே இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கோங்க, டிவைட் பை 100. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா 4,000 ப்ராக்கெட்டில் இங்கே வந்து கீழே 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லைங்களா. அப்போ எல்சிஎம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணுவோமா. அப்போ என்ன வரும், 100 டிவைட் பை இங்கே 100 போட்டுக்க ப்ளஸ் 10/100 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயரு, திரும்ப இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோ. இந்த 2ஐயும் இந்த 10ஐயும் அடிச்சுட்டு இங்கே என்ன வரும், 5 வருங்களா. அப்போ 1 + 5/100 இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாமா. அப்போ 4,000 ப்ராக்கெட்டில் 110, 4,000 ப்ராக்கெட்டில் 110 டிவைட் பை 100 இதுக்கு ஸ்கொயர், திரும்ப இன்ட்டு இதுக்கும் அதே போல் என்ன பண்ணுறீங்க, எல்சிஎம் எடுக்கிறீங்களா. அப்போ என்ன வரும், 105/100 இதையும் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 4,000ங்களா. இப்போ இந்த 110 வந்து 110 என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து 11 கூட வச்சுக்கோ. 11 வந்து 10ஆல் வந்து டிவைட் பண்ணுறேன். அப்போ 1 டைம் என்ன வரும், 10 மீதி 1. சரிங்களா? இங்கே பாயிண்ட் வச்சு இங்கே 0 போட்டுக்கலாம். அப்போ மறுபடியும் 1 டைமு 10 0 போயிடும். ரைட்டுங்களா? அப்போ 11/10க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 1.1 ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும் இல்லைங்களா. அதே போல் இதை என்ன பண்ணலாம், 100ஐயும் 105ஐயும் 5 டேபிள்லேயே கேன்சல் பண்ணலாமா. அப்போ கேன்சல் பண்ண என்ன வரும், இது 2 டைம்ஸ் இங்கே 0, இங்கே 2 டைம்ஸ் இங்கே 1. ரைட்டுங்களா? இதே போல் என்ன பண்ணுறோம், நம்ம 21 20ஆல் கேன்சல் பண்ணும் டிவைட் பண்ணுறோம். அப்போ ஒரு டைம் என்ன வரும், 20 வருங்களா. திரும்ப ரிமைனிங் வந்து 1. சரிங்களா? இப்போ இங்கே 0 போடணும். அப்போ என்ன பண்ணலாம், இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாங்களா. இப்போ பார்த்தா இது வரை சின்னதாக இருக்குதா இது. அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம், இன்னொரு 0 போடுறோம். போட்டுட்டு இப்போ பார்க்கும்போது அப்போ 0 இங்கே போட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 டைம்ஸ் வந்து 100. அப்போ ரிமைனிங் 0 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும், இது கூட்டத்தோட வேல்யூ என்ன வருது, 1. அதாவது இப்படியே கூட போட்டுக்கிறதுனா போட்டுக்கிறீங்களா. அதாவது என்ன சொல்கிறாங்க, 1.05 இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஸ்கொயரில் கொடுத்துருக்கான் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 4,000 இன்டூ 1.1 இன்டூ 1.1 இன்டூ 1.05. சரிங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 5082. சிம்பிளிஃபை பண்ணால் 5082. தேர்ஃபோர் சிஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல், அமௌண்ட்டு
மைனஸ் பிரின்சிபல். அப்போ அமௌண்ட்டு வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குது அப்படின்னா 5082 மைனஸ் பிரின்சிபல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4000. ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ண எவ்வளோ வருது? 1082. அப்போ தேர்ஃபோர் சிஐயோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னா 1082.